மக்களே, இன்று நாம் திருக்குறள் 555ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொறுப்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 5 குறள். அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகன் நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அதிகாரம் பெற்றவர்கள் தங்கள் செல்வம் பாதுகாப்பிற்கு பல்வேறு வழிகள் முயல்கின்றனர். ஏனெனில் அவர்கள் பயம் மற்றும் கோபம் அடிக்கடி முடிவில்லா போராட்டங்களை எழுப்பும். சிலர் உணர்ச்சி முறையாக ஆழ்ந்துவிடும் போது அந்த போராட்டங்கள் தாமாகவே அவர்களின் செல்வத்தை எரித்துவிடும். திருவள்ளுவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறான், உண்மையான பாதுகாப்பு மனச்சாந்தியிலேயே தங்கும் என்று. இன்றைய வாழ்க்கையில் கூட அதிக பணம், நிலம், அதிகாரம் பெற முயன்று பலருக்கு அவமதிப்பு மற்றும் சண்டைகள் உருவாகிறது. அந்த சண்டைகள் வழக்கமாகவே அந்த பணத்தை இழக்கச் செய்கின்றன. அதனால் நாம் காரணம் இல்லாமல் கோபமும் பயமும் கொண்டு செயல்படக்கூடாது. திறமையாக சிந்தித்து சமமான முறையில் செல்வத்தை பகிர்ந்து கொள்ளின் நம் வாழ்க்கை சிறப்பாகும். அதுவே இந்த குறள் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி. இந்த குறளை பின்பற்றினால் நம் சமூகமும் தனிப்பட்ட வாழ்க்கையும் மென்மையாகவும் வளமாகவும் இருக்கும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகன் நீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.